சென்னைக்கு நான் தூங்கின இடம் ரோடு பிளாட்ஃபாரம். நான் ஏன் இங்கே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, என்னோட லட்சியம் நான் தானே ஓடணும். என்னென்ன பாடல் எழுதிருக்கீங்க இதுவரை? குழந்தை பிறந்துடுச்சு, பால் கொடுக்க யாரும் இல்லை, உயிர் முக்கியமா இல்லை மயிர் முக்கியமாடா அப்படின்னு. நான் உயிர் தானே முக்கியம் அப்படின்னு. ஃபேமஸ் ஆயிட்டாலே என்ன சொல்லுவாங்க, சினிமா வாய்ப்பெல்லாம் வரும்பா ஈஸியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல டிவி சேனல்ல இருந்து கூப்பிடுவாங்க இதுவும் ஷோ எல்லாம் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபேமஸான 2-3 சேனல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவும் வந்துச்சா? யாரும் கூப்பிட்டாங்களா சினிமால இருந்தோ இல்ல டிவி சேனல்ஸ்ல இருந்தோ? சினிமால கூப்பிட்டாங்க. எந்த படத்துக்கு? ஜோதிகா மூவி ராட்சசின்னு ஒரு படம். கவிதையை விட்ட அன்னைக்கு மறுநாள் நான் அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறேன். அப்ப என்னை யாருமே கண்டுக்கல. நான் அந்த கவிதையை விட்டதுக்கு அப்புறம் தான் நட்பே துணை படம் ஷூட்டிங்க்கு போனேன். அப்போ 3000 பேர் இருப்பாங்க. துணை படம் ஷூட்டிங்க்கு நான் சினிமால தானே ஒர்க் பண்றேன். அங்க போனப்போ 3000 பேர் இருப்பாங்க கிரௌடு. உங்க எல்லாம் ஏஞ்சின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் உட்காந்துருக்கேன் கீழே. ஏஞ்சின்னு கோபால் கோபால்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பக்கத்துல ஏன்டா ஏன் பேர் கத்துறாங்க, ஏன்டா ஏன் பேர் கத்துறாங்கன்னு இருக்கேன். அதனால நீ டிக்டாக்ல ப்ராப்ளம் ஆயிட்டடா அப்படின்னு. நீ பிரபலத்துக்கு ஒன்னு எந்திச்சு கை கட்டு அப்படின்னா எல்லாரும் அமைதியா இருக்க சொல்லு அப்படின்னு. ஏதோ அந்த இதுக்கு நான் ஏதோ காசு போட்டு நான் எடுக்கிற மாதிரி நான் எந்திரிச்சு அமைதியா இருக்க சொல்லு அப்படின்னா. எப்ப நடந்துச்சு இந்த சம்பவம் எல்லாம்? ஒண்ணுமே தெரியலையா? இது 2018 நட்பேச்சனை ஷூட்டிங். இல்ல உங்கள நடிக்க கூப்பிட்ட அந்த வாய்ப்பு கேக்குறேன். இது அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருந்தது இல்ல? அதுக்கு முன்னாடி இல்ல, அது அந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி. ஃபேமஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஃபேமஸ் ஆனதே நான் அங்கதான். சரி. அப்பந்தான் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. உடனே எஞ்சி கை கட்டுச்சுன்னா உன்னை எஞ்சி கை கட்டினேன். உடனே நட்பேத்தனை ஆதி அண்ணனை பார்த்துட்டாரு போல. அவனை எஞ்சி முதல்ல வெளியே அனுப்பி ஷூட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வெளியே போய் உட்கார சொல்லிட்டாங்க. உட்காந்துட்டேன், சாப்பிட்டேன், உட்கார வச்சிருந்தாங்க, மரியாதையா உட்கார வச்சிருந்தாங்க. எல்லாம் பண்ணிட்டு முடிஞ்ச பிறகு பேமெண்ட் கொடுக்கல. அன்னைக்கு சென்னைக்கு நான் தூங்கின இடம் ரோடு பிளாட்ஃபாரம். சொந்தக்காரங்க வீடுலாம் ஏதோ இருக்குன்னீங்களே? இருக்கு, இருந்தாலும் நான் தூங்கினதுன்னா ரோடு. ஏன்னா எனக்கு சொந்த பந்தம் எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் வந்தேன். அந்த ஒரு வைராக்கியம் என் மனசுக்குள்ள. சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தானே நீ வந்த. நீ சொந்த பந்தத்தை தேடி நீ போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் எப்படியா இருந்திருக்கலாம். என் வீட்டுல இல்லாத வசதி கிடையாது, என் வீட்டுல இல்லாத பணம் கிடையாது. என்ன சொல்றீங்க? உண்மையிலே எங்க அப்பா எப்படி சொல்றது, ஊரு பிரசிடென்ட் இருக்காருல்ல, எங்க அப்பா பிரசிடென்ட் கிடையாது. எங்க அப்பா பிரசிடென்டோட ஒரு மடங்கு இருப்பாரு. பிரசிடென்ட்டுக்கு மேல? பிரசிடென்ட்டுக்கு மேல. எங்க அப்பா அவரோட பெரிய ஆளு. எங்க அப்பா ஒரு பச்சை துண்டு போட்டிருப்பாரு. அந்த துண்டுக்கு அடையாளம் விவசாயி அப்படிங்கிற மாதிரின்னே சொல்லுவாங்க ஊர்ல. எங்க அப்பா விவசாயி தான். அப்படி இருக்கையில நான் ஏன் இங்க நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, என்னோட லட்சியம் நான் தானே ஓடணும். வேற யார் லட்சியம்னா நான் ஓட தேவையில்லை. என் லட்சியத்துக்கு நான் தானே ஓடணும் அப்படிங்கிற ஒரு இதனாலதான் நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். உங்க அப்பா கேட்கல போன் பண்ணி ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம்? கேட்டாரு. ஊருக்கு வான்னு 2 தடவை கூட்டு போய் வீட்டுல விட்டாரு. ஆனா நான் வந்துட்டேன். ஏன்? என் லட்சியத்தை நான் தொலைக்க முடியாது. என்ன லட்சியம் உங்க லட்சியம்? சினிமா. சினிமால ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அது இது பண்ணணும் இல்லை, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுதான் அதுக்கான வாய்ப்பு அழைப்புகள் எதுவும் வந்துச்சான்னு கேக்குறேன். அந்த கவிதைக்கு அப்புறம் அரெஸ்டுக்கெல்லாம் அப்புறம் அது அரெஸ்டுக்கு அப்புறம் மாஸ்டர் மூவின்னு ஒரு படம் பண்ணேன். மாஸ்டர் படம் நீங்க பண்ணீங்களா? நான் பண்ணல, அது லோகேஷ் கணேசன் பண்ணாரு. நான் அதுல ஒர்க் பண்ணேன். அதான் என்ன ஒர்க் பண்ணீங்க? ஜெயில் கைதியா ஒர்க் பண்ணேன் மாஸ்டர் படத்துல. நீங்க அந்த ஜெயில் சீன்ல நீங்களும் இருக்கீங்க? நானே இருக்கேன். விஜய் சார் அடிப்பார் தெரியுமா வாடனே, அப்போ அவரு பின்னாடி. அப்ப அந்த சீன்ல நீங்களும் இருந்தீங்க? நானே இருந்தேன். விஜய் சார் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி? விஜய் சார் கூட எல்லாம் இல்ல. விஜய் சார் அவருக்கு ரமேஷ்னு ஒரு அண்ணன் அந்த படத்துல ஒர்க் பண்ணாரு, அவருக்கு பின்னாடி இருப்பேன். சரி, வேற படங்கள் எதுவும்? வேற சங்கத்தமிழன்னு ஒரு படம் பண்ணேன். இத்தனை படம்லாம் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பீங்க, எனக்கு சாப்பாடிக்கே வழி இல்லை அப்படின்னு. இந்த படத்துல இருந்தெல்லாம் எதுவும் இன்கம்லாம் எதுவும் வரலையா? வரும், ஆனா நான் செலவு பண்ணிடுறேன். யாரு கேட்டாலும் தூக்கி கொடுத்துறேன். ஏன்னா அந்த நம்மகிட்ட இல்ல, அது 2வது பட்சம். ஒருத்தங்களை கேட்டு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ற பழக்கம் என்கிட்ட கிடையாது. எனக்கு அந்த ஒண்ணுதான் என்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். யாரு கேட்பாங்க உங்கள்ட்ட காசு? நிறைய பேர் கேட்பாங்க. இப்ப கூட கால் வந்திருக்கும், போன் எடுத்துட்டு இருந்தா தெரியும்.
நேரம் 5 பேர் கால் பண்ணிருக்கோம். எதுக்கு? காசு வேணும்னு வச்சு ஏதாவது போட்டு விட சாப்பிடணும், வேறு பசிக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 பேராவது கட்டுறோம். ஒரு நாளைக்கு கேட்டுறோம். போட்டு விட்டுருவீங்க? நானும் போட்டுருவேன். இருந்தா போட்டு விட்டுருவேன், இல்லைன்னா இல்லடா என்கிட்ட அப்படின்னு சொல்லி. எனக்கு பொய் சொல்லி பழக்கம் கிடையாது. மத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுற பழக்கம் எனக்கு கிடையாது. எங்க அப்பா அம்மா என்னை அப்படித்தான் வளர்த்தாங்க. டிவி சேனல்ல இருந்து எதுவும் அழைப்பு அந்த மாதிரி? ராஜ் டிவின்னு ஒரு டிவி, அந்த டிவில இருந்து ஒரு நாள் கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். எதுக்கு கூப்பிட்டாங்க? கவிதை சொல்றதுக்கு. ஷோக்கா? ஷோக்கு. சரி. 200 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் டிவின்னு ஒரு டிவி, செலிபிரிட்டி எல்லாம் போயிருந்தாங்க. அங்க என்ன ஷோ பண்ணீங்க? அது கவிதை சொன்னேன். வேற என் பேர் கோபால், இனி என் ஊர்ல எல்லாம் கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வைரல் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆல்ரெடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. இப்போ வரைக்கும் அதே நிலைமையில தான் இருக்கீங்க? கஷ்டப்பட இல்லைன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கா? முன்னாடியில இருந்த மாதிரி நான் சென்னையில இருந்தேன்னா இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் ஒரு சென்னையில பேசணும்னு தெரியாது. அந்த மாதிரி நேரத்துல ரங்கராஜன் ஒரு அண்ணன் முடியெல்லாம் வச்சிருந்தேன். அப்போ முடியெல்லாம் நிறைய வச்சுட்டு ஒரு மீடியால போய் பேசியிருந்தேன். அவரு டைரக்டர் ரங்கராஜுங்கிறவரு, உயிர் முக்கியமா இல்ல மயிர் முக்கியமாடா அப்படின்னாரு. நான் உயிர் தானே முக்கியம் அப்படின்னு. உடனே அவர் போய் மயிரை போய் வெட்டி போட அப்படின்னு. உடனே போய் மொட்டை அடிச்சுட்டு திருப்பியும் நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்கு நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். மொட்டை போட்டோ எடுத்தேன், வீட்டுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். நல்லா இருக்குடா இப்படியே இரு அப்படின்னு வீட்டுல. அடுத்தான் சரி ஏதோ பண்றோம், வீட்லயும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு. மொட்டை அடிச்சதுக்கு முடிய மொட்டை அடிச்சிட்டோம்ல, என்னால வீட்லயும் கொஞ்சம் இப்பதான் நல்லா இருக்கு அப்படின்னு. சரி கொஞ்சம் பரவாயில்ல போல அப்படின்ட்டு நினைச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன். முதல்ல 500 ரூபா 600 ரூபாய்க்கு வீடியோ போயிட்டு இருந்தேன். இப்ப 1200 ரூபாய்க்கு வீடியோ பேசி போயிட்டு இருக்கேன். நல்ல கொஞ்சம் மாற்றம் இருந்தது. இப்போ இந்த இன்டர்வியூஸ் இருக்கு, இந்த படங்கள்லாம் இருக்கு, இது எதுவுமே இல்லாத பட்சத்துல என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஆக்சுவலா நீங்க என்னதான் பண்றீங்க? ரைட்டர் பாடல் ஆசிரியர். என்னென்ன பாடல் எழுதிருக்கீங்க இது வரைக்கும்? பாடல் நான் ஒரு 150 பாட்டு எழுதிருக்கேன். 150 பாட்டு எழுதி? 150. சரி. அண்ணன் எல்லாமே தொலைஞ்சிச்சு. மதுரைக்கு போயிருந்தேன், அங்க பேக்ல வச்சிருந்தேன். அதுல அப்ப பேக் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க தானே எழுதுனீங்க மறுபடியும் அந்த 150 பாடல்லாம்? மறுபடியும் எழுதிடலாம். நான் ஒரு பாட்டு மட்டும் எழுதி வச்சிருந்தேன். அது எப்படின்னு அந்த பாட்டை பாடலாமா? பாடுங்க. குழந்தை பிறந்துடுச்சு, பால் கொடுக்க யாரும் இல்ல, என்ன பெத்த கடவுளுக்கும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல, கதறி அழுகுறேண்டி திரும்பி நீ வாயண்டி, உன்னை போல மனைவி இங்க யாருமே இல்லடி. இதான் பல்லவி. குழந்தை பிறந்துடுச்சு, பால் கொடுக்க யாரும் இல்ல, என்ன பெத்த கடவுளுக்கும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல, கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல, கதறி அழுகுறேண்டி திரும்பி நீ வாயண்டி, உன்னை போல மனைவிங்க யாருமே இல்லடி, கதறி அழுகுறேண்டி திரும்பி நீ வாயண்டி, உன்னை போல மனைவிங்க யாருமே இல்லடி. 150 பாடல்ல இது ஒரு பாடல்? இது ஒரு பாட்டு. ஏன் மத்த பாட்டுலாம் ஞாபகம் இல்லை எனக்கு. சரி, அந்த பாடல் எழுதிருந்தீங்க. இது எதுவும் படங்களுக்கு எழுதினீங்களா இல்ல நீங்க சுயமா ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ண? இந்த இப்ப பண்ண முடியல. இந்த பாட்டு மட்டும் ஒரு என்ன சொல்லி எழுதுனேன். சரி. ஒரு குழந்தை கான்செப்ட்ல ஒரு பாட்டு வேணும்னு. குழந்தை கான்செப்டா? ஒரு தாய், ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்ல, கடவுள் புண்ணியத்துல ஏதோ குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைய பார்க்க அந்த அம்மா இல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சாங் வேணும் அப்படின்னாரு. அதுக்காண்டி எழுதுனது. அந்த பாடு இன்னும் படத்துலயும் வந்துச்சா? இல்ல இன்னும் இது இல்ல. சரி, இதுக்கப்புறம் வரும்? வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இருந்தா போடலாம். ஏன் வாய்ப்பு இல்ல? அவரு அதுக்கப்புறம் எதுவும் வேணான்ட்டாரா? படம் எடுக்கல, சும்மா சுத்திட்டு இருந்தவரு. ஒரு சிச்சுவேஷன் சொன்னாரு. அவரே சும்மாதான் இருந்தாரு? ஆமா, அவரே சும்மா இருந்தாரு. நான் அவரை மதிச்சு நான் எழுதுனேன். அப்புறம் எப்படிதான் போய்கிட்டு இருக்கீங்க சென்னையில சர்வைவல்? பாட்டு பாட போனா 100-200 கொடுப்பாங்க. எங்க பாட்டு பாட போவீங்க? கச்சேரி, கானா கச்சேரிக்கு போனா 100-200 இந்த மாதிரிதான் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பேசி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்பந்தான் நான் தொடங்கியிருக்கேன் பேசுறதுக்கு. சரி. இதுக்கு முன்னாடி 500 ரூபாய் கொடுத்தாலும் நான் போயிடுறேன். ஏன்னா அதுதான் என்னோட வருமானம். என் வயிற்று நிரப்புனா போதும்னு நான் நினைச்சிட்டு இத்தனை நாள் வாங்கினேன். சரி. இதுக்கப்புறம் என் குடும்பத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இப்ப இருக்கேன். அப்பாதான் ஆல்ரெடி பெரிய ஆள் இல்ல? அப்பா பெரிய ஆள் தான். எவ்வளவுதான் அப்பா கோடீஸ்வரனாவே இருந்தாலும் தான் புல்ல ஏதாவது உழைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாருங்க. சரி.
அந்த இதை பார்க்கணும். இத்தனை நாள் வந்து இங்க நமக்கு கஷ்டம், காசு இல்ல அப்படிங்கிற மாதிரினா அவருக்கு தெரியும்ல, வீட்டுல தெரியும்ல இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இருக்கும்போது அவரு எதுவும் காசு நான் அனுப்பி விடுறேன் அதெல்லாம் எதுவுமே சொன்னாரு. ஏன்? ஏன்னா எங்க அப்பாவுக்கு என் மேல கோபம். நம்ம ஊர்ல இவ்வளவு வசதியா இருக்கும், அவன் சென்னையில போய் எதுவுமே இல்லாத மாதிரி சுத்திட்டு இருக்கான். எழுதுறது காதல் கவிதை, பாடுறது காதல் பாட்டு, இப்படிலாம் போகும்போது காதல் வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு? இது வரைக்கும் இந்த பொண்ணுமே என்னைய பத்தி எதுவும் இல்லை. என்ன சொல்றீங்க? உண்மையிலே ஸ்கூல்ல 2-3 லவ் இருந்துச்சு. 2-3 லவ் இருந்துச்சா? 2-3 லவ் இருந்துச்சு. சரி. ஆனா எதுவும் அந்த மாதிரி போறது. என்னாச்சு அந்த 2-3 லவ்? அப்படியே பச்சு பேசிச்சு, அப்படியே போயிடுச்சு. என்ன அதான் எப்படி போச்சு, என்ன ஆச்சு, ஏன் அப்படின்னு கேக்குறேன். ஏன் என்ன ஆச்சுன்னா நான் எதுக்குமே ஆக மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால போயிடுச்சு. பொதுவா பாட்டு பாடுற பையனோ இல்ல வந்து இந்த மாதிரி திறமைகள்லாம் இருந்தாலே பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால கேக்குறேன். பிடிக்கும் தான் ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்ல, பிடிக்கும் தான், எல்லா பொண்ணுக்கும் பிடிக்கும் தான். அவன் வேலைக்கு ஆக மாட்டான், ஆகாதவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பொண்ணும் விட்டுட்டு போயிடணும். சரி, நான் வேலைக்கு ஆகல, அதனால நீ விட்டு போயிட்டேன் ஸ்கூல்ல. ஏன் இப்படி இருக்கீங்க? இப்ப ஒரு 1500 கொடுத்தாதான் நான் வீட்டுக்கு கொடுக்க முடியும். வீட்டுக்கு 1800 கொடுத்தேன்னா நான் 200 எடுத்து வச்சுட்டு 1000 வீட்டுக்கு அனுப்புவேன். அதுதான் என் லைஃப். நான் சம்பாதிச்ச இத்தனை நாள் நான் சம்பாதிச்சது எல்லாமே எனக்காண்டிதான் நான் பார்த்தேன். இதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது ஏதாவது கொஞ்சமாவது வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 4 பேர். 4 பேர். அண்ணன், அக்கா, தம்பி, நான். நீங்க ஒண்ணு. அக்கா போலீஸா இருக்காங்க. எங்க? அங்க ஊர்லயேவா இல்ல ஊரு பக்கத்தூர்ல, கோயில்பட்டி பக்கத்தூர்ல. தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கப்ப. நீங்க மட்டும் படிக்கல? நான் மட்டும் படிக்கல. உங்க வீட்டுல இதுக்காக கேட்டிருப்பாங்க, அண்ணன் வந்து இப்ப மெடிக்கல்ல வேலை செய்யறாரு அப்படின்னா அவரு படிச்சு ஒரு மாதிரி இருப்பாப்ல, தம்பி இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அக்கா போலீஸ், சொல்லவே வேணாம், நீங்க மட்டும் ஏன் இப்படி? 4 பேர்ல ஒண்ணு போலயா இருக்கு. ஒண்ணு கட்டே ஒண்ணு இதா இல்ல. 4 பேருமே வீடுன்னு இருக்கும்போது இந்த வீட்டுல வளர்த்துறவங்க எல்லாருமே ஒரே மாதிரிதானே வளர்த்துருப்பாங்க, அப்படி சொல்றாங்க. வளர்க்கறது ஒரு போலதான் வளர்த்திருப்பாங்க. நான் வந்து வளர்ந்தது வந்து எங்க ஆட்சி வீட்டுல, எங்க ஆட்சி தாத்தா வீட்டுல வளர்ந்தேன். மத்த 3 பேரும் வந்து எங்க அம்மா அப்பா. சரி, அதனால நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் நான் பார்த்த படங்கள், சினிமா பயணம், அந்த இதான்.